ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். பொன்னேரியில் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்ட நிலையில் தற்போது நம்மிடம் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், எப்படி இருக்கு கலாம்? ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் கூட ஒரு விஷயமும் அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தை நோக்கி அவங்க செய்கிற விஷயங்களால களம் இன்னும் சூடாக நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக பெரும் எழுச்சியாக உள்ளது. குறிப்பா ராகுல் காந்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு அவர் ரொம்ப அவருடைய நார்மல் பேச்சை விட அதிகமான நேரமே இங்கே பொன்னேரியில் பேசியிருக்காரு. அது தமிழகத்தில் அவருடைய பரப்புரையில் முதல் மீட்டிங்ன்றது கூட ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஏன் இருக்கணும், இன்னைக்கு நடக்கிற சித்தாந்த போரை பற்றியும், தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பற்றியும், தமிழ் மக்களுடைய உணர்வை பற்றியும், தமிழ் மக்களுடைய அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி அதை பற்றியும் அவர் ரொம்ப தெளிவாக பேசினார். இன்ஃபேக்ட் அது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கூட விட்டார். தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க யாராலையும் அழிக்கும் ஒரு சிந்தனை கூட யாராலும் எடுத்துக்கொண்டு வர முடியாதுன்றதான் அவர் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய கூட்டணியோட மேனிஃபெஸ்டோ பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் பல விஷயங்களை இன்னைக்கு அவர் மேடையில் பேசினார். உணர்வுபூர்வமான பேச்சு. தமிழ் மக்கள் இன்னைக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலை எவ்வாறு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அது ஒரு டபுள் என்ஜின் டீம் மாதிரி வேலை செய்கிறாங்கன்றதையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு. அவர் பேசும்போது ஆக்ரோஷமாக பேச நம்ம பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்குன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எதிரொலிக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுறாரு. இப்போ நீங்கள் பொன்னேரி பக்கம் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா 100 நாள் வேலை எங்கே போச்சு அப்படின்றது. இப்போ 100 நாள் வேலையை முழுவதுமாக முற்றிலும் ஒழித்தது மோடி. அதை இன்னும் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். அதனால இன்னைக்கு மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைக்கும் இந்த சித்தாந்த போருக்கும் இருக்கிற லிங்க் அவங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக அது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருப்பாங்க. மீனவர்கள் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு மீனவர்கள் முகத்துவாரம் இந்த 5 வருஷமா இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கு. இது இல்ல, அது முகத்துவாரம் என்பது ஒரு முறை கட்டி முடிக்கிற விஷயம் கிடையாது. அது பீரியாடிக்கா அது அடைப்படும். பீரியாடிக்கா அதை நம்ம எடுக்கணும். போன நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிராண்டே வாங்கிட்டு அதை ஒரு பெரிய ப்ரோக்ராமாவே பண்ணி அந்த டைம்ல பண்ணார். இன்னைக்கு மறுபடியும் அது அடைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் பண்றேன். கண்டிப்பாக நாங்கள் இருக்கும் வரைக்கும் அந்த முகத்துவாரம் விஷயத்தை கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கான வேலைகளை பார்ப்போம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.